வணக்கம். கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன் என்கிற கலைவாணர். ஆம், அவருடைய பிறந்த நாள் நேற்று. என்.எஸ். கிருஷ்ணன் அவர்கள் அந்த காலத்திலிருந்து பல திரைப்படங்களில் சில பகுத்தறிவு கருத்துக்களை நகைச்சுவையாக புகுத்தி நடித்தவர் என்.எஸ். கிருஷ்ணன் என்றால் அது மிகையாகாது. அதே போன்று சில பாட்டுக்கள் வரும். பட்டனை தட்டினா இட்லி வரும், இதை தட்டினால் சாக்லேட் வரும், இப்படி என்று ஒரு பாட்டு வரும். இன்று அதெல்லாம் பட்டனை தட்டினால் இட்லி, அந்த விஞ்ஞான வளர்ச்சியை அன்றே சொன்னவர் தான் என்.எஸ். கிருஷ்ணன். அதே போன்று சந்திரலேகாவில் மாபெரும் மிகுந்த பொருள் செலவில் தயாரிக்கப்பட்ட சந்திரலேகா திரைப்படத்தில் அவர் ஒரு பாட்டு பாடியிருப்பார். அது இந்தி பாட்டு. என்னடா இவர் இந்தி பாட்டு பாடுகிறாரே என்று நினைத்தால், அந்த பாட்டின் வரிகளை நாம் நினைத்து பார்த்தால், ஐலோ பக்கரியா அம்மா, ஐலோ பக்கரியா அம்மா, அப்படி என்று தொடங்கும் பல வரிகள் வரும். ஆனால் அது இந்தியே கிடையாது. அந்த காலத்திலேயே இந்தியை எதிர்த்து இந்தி இல்லாத வார்த்தைகளை இதில் புரித்து அதை கிண்டல் அடித்து ஒரு பாடலாகவே அந்த திரைப்படத்தில் பாடியிருப்பார். அப்படிப்பட்டவர் நம் அண்ணா அவர்களால் அந்த காலத்தில் ஈர்க்கப்பட்டு தொடர்ந்து திரைப்படத்தில் நடித்து கொண்டிருந்தார். அப்படி நடிக்கும் பொழுது திடீரென்று ஒரு நாள் கைது செய்யப்பட்டார். அவரும் என்.எஸ். கிருஷ்ணனும் தியாகராஜ பாவரும் கைது செய்யப்பட்டார்கள். காரணம், அந்த காலத்தில் இந்து நேசன் பத்திரிகை ஆசிரியர் லட்சுமிகாந்தன், அவர் ஒரு வழக்கறிஞரும் கூட, அவர் தன்னுடைய பத்திரிகையில் இவர்கள் இருவரும், என்.எஸ். கிருஷ்ணனும் தியாகராஜ பாவதரும் இந்த நடிகையுடன் இந்த வீட்டில் இருந்தார், இப்படி இருந்தார் என்று வெளியிடுவார்கள். அதன் காரணமாக இவர்கள் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டை நான் சொல்கிறேன். அதன் காரணமாக இவர்கள் சூளை அருகே G1 காவல் நிலையம் அருகே வடிவேல் என்ற பிரபல ரவுடியை வைத்து அந்த லட்சுமிகாந்தனை கொலை செய்தார்கள். ஆம், தியாகராஜ பாகவதர், என்.எஸ். கிருஷ்ணன். இதை அவர் லட்சுமிகாந்தன் நடந்தே சென்று அந்த சரியும் குடலை பிடித்து கொண்டு G1 வேப்பேரி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். வடிவேலு என்னை குற்றிவிட்டான். உடனே அன்று இரவே இவர்கள் 2 பேரும் கைது செய்யப்பட்டார்கள். இவர்கள்தான் கொலைக்கு காரணமானவர்கள் என்று குற்றம் சுமத்தப்பட்டு பல ஆண்டுகளாக வழக்குகள் நடந்து, அப்போதெல்லாம் இங்கே நமது ஜூரிடிக்ஷன் சுப்ரீம் கோர்ட் என்றெல்லாம் கிடையாது. அந்த காலத்தில் லண்டன் ஜூரி தான். அதுக்கு பிறகு நமது பிரபல வழக்கறிஞர் எத்திராஜ் அவர்களுடைய திறமையான வாதத்தால் அவர்கள் இதற்கு காரணமானவர்கள் இல்லை, அவர் குற்றவாளிகள் இல்லை என்று பல எவிடன்ஸுகளை கொடுத்து அதன் பிறகு அவர்கள் 2 பேரும் விடுவிக்கப்பட்டார்கள்.
அதன் பிறகு என்எஸ் கிருஷ்ணன் தொடர்ந்து தனது பணியை ஆற்றிக்கொண்டிருந்தார். அதே மாம்பழத்தில் இருக்கும் என்எஸ் கிருஷ்ணனுடைய சிலையை அன்று திறந்து வைத்தவர் நமது அண்ணா அவர்கள். இப்படி இருந்த என்எஸ் கிருஷ்ணன் தான் கலைவாணர் ஆனார். பாலர் அரங்கம் என்று இருந்தது. அதுதான் இப்போது அண்ணா சாலையில் இருக்கும் கலைவாணர் அரங்கம். அந்த பாலங்கர் அரங்கத்தின் பெயர் கலைவாணர் அரங்கம் என்று கழக அரசால் மாற்றப்பட்டது. கலைவாணருக்கு புகழ் சேர்க்கப்பட்டது. இதை எதற்கு நான் சொல்கிறேன் என்றால், எந்த காலத்திலும் எந்த ஒரு சீரிய கருத்துக்களை, பகுத்தறிவு கருத்துக்களை மக்களுக்காக புகுத்தி கொண்டிருப்பவர்கள் எந்த சூழ்நிலை ஏற்பட்டாலும் அவர்களுக்காக கழகம் துணை நின்றது, துணை நிற்கும் என்பதற்கு என்எஸ் கிருஷ்ணன் என்ற கலைவாணரே இதற்கு சான்று. வாழ்க கலைவாணர் புகழ். காலை வணக்கம்.